அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹாய், வெல்கம் டு ரிக்ஷா விளாக்ஸ். நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு வரப்போகுது. அதுதான் மூளை பஜ்ஜி. இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி க்ளீன் பண்ணுறது பார்த்துக்கலாம் வாங்க. என்னடா அது ரிக்ஷா விளாக்ஸ் பதிலாக வேறு ஏதாவது மெடிக்கல் சம்மந்தப்பட்டமான வீடியோக்கு வந்துடுன்னு பார்த்தீங்களா? இது ஆப்ரேஷன் தரப்பு வந்த மாதிரி இல்லை. இதுதான் மட்டனோட மூளை. another way they call us வேஜா. ஸோ இன்றைக்கி இதை வச்சு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பஜ்ஜி பண்ணலாம். வாங்க ஆப்ரேஷன் பண்ணலாம். இந்த மூளை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இது மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளட் வால்ஸ் எல்லாம், இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். மூளையை நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்க அந்த நரம்பு மண்டலம்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் எடுத்தாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கு பேர் தான் மூளை சலவாய், பிரெயின் வாஷ்ன்னுவாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை லைட்டாக கொஞ்ச நேரம் சோப் பண்ணலாம். அதில் இருக்க கிருமிகள்லாம் சாரி. ஓகே, இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதை செய்யும் போது வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம். நேற்று வீடியோவில் என்ன தேடி இருந்துக்குவீங்க எங்கன்னு. சரி, வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை ரெண்டுமே சாப் பண்ணி வச்சுருக்கு. இப்போ வந்துட்டு கருவேப்பிலை போட போகிறோம். நல்லா பிச்சு போடணும். நல்லா வதங்கிக்கிறோம். உப்பு போட்டுக்கலாம். சரி, வெங்காயம் கொஞ்சம் வதங்கிக்கலாம். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுப்பில் ஸ்லோ வச்சுக்கலாம். ரெட் சில்லி போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகா இருக்கனால ரெட் சில்லி கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம். இதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மூளையை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் மஞ்சத்தூள் இருக்குது, அதனால் இதையும் கொஞ்சம் அளவாக போட்டுங்க. அடுத்து மல்லித்தூள் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சோன்னு போட்டுங்க. மூளையை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக இதுவும் சேம் கைண்ட் வேஜா ஃப்ரையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வேஜா ஃப்ரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அடுப்பு கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கலாம். நம்ம எக்கு பண்ணுறோம் பார்த்துருக்கீங்களா, எக் பாப்கார்ன் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். போய் பார்க்கணுன்னா ஷார்ட்ஸ் வச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் சேம் அந்த மாதிரி தான் ஆகணும். அந்த கன்சிஸ்டன்சி வரணும். பார்த்தீங்கன்னா
பேஜா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் பெப்பர் போட்டுப்போம். ஸ்டஃபிங் எப்படி நீங்கள் வெளில வச்சுக்கு போடுறீங்களோ அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது. தனியாக இருக்குன்னா உங்களால் பஜ்ஜி போட முடியாது. அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். கலர் இருக்குங்க. வாசனை அல்டி, செம்ம வாசனை. வாசனைக்கே அல்ட்டின்றீங்க, அப்போ சாப்பிட்டா எவ்வளோ அல்ட்டியாக இருக்கும். எல்லாம் பல்ட்டி. மூளை ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டுப்போம். கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே பக்கத்து ஸ்டவ்வில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். நம்ம பஜ்ஜிக்கு இன்னைக்கு வந்து மிளகா பஜ்ஜி பண்ண போகிறோம், ப்ளஸ் ஸ்டஃபிங் பஜ்ஜி. ஓகே, இப்போ நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாவு போட்டுடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கடலை மாவு. நம்ம இந்த பஜ்ஜி கலர் வர்றதுக்கு இந்த ஆடட் கலர்ஸ் இதெல்லாம் போடுறதில்ல. ஒன்லி மிளகாத்தூள். பார்த்தீங்கன்னா தெரியும், மிளகாத்தூள். அப்புறமா சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுப்போம். ஓகே, லைட்டாக கொஞ்சோண்டு சோடா மாவு போட்டுக்கோங்க. இதை பாருங்க, ஒரு பிஞ்சு தான். ஓகே, தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கிளாஸ் நிறைய தண்ணி. ஃபஸ்ட் கிளாஸாக வந்துச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி தான். ஓகே, மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பஜ்ஜியில் ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு எண்ணெய்க்குள்ளே போடலாம் வாங்க. இப்போ பாருங்கள், பஜ்ஜிக்குள்ளே நம்ம மூளையை வச்சு ஒழிச்சு வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆட்டு தலைக்குள்ள இருந்த மூளை இப்போ மிளகா, பஜ்ஜி மிளகாக்குள்ள போயிடுச்சு. ஸோ இது நீங்கள் அந்த மிளகா பஜ்ஜி இருக்குங்க இல்லையா, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. அது உங்களுக்கு காரத்தை கொடுக்கும். நம்ம பெரியவங்க சாப்பிட்றலாம், அட்ஜஸ்டபிள். பட் ஆனால் பசங்க நாட் அட்வைசபிள். தே வில் ஃபீல் ஸோ ஸ்பைசி. ஸோ அதை எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ இன்றைக்கி நம்ம 3 சில்லி பஜ்ஜி, அதாவது பேஜா பஜ்ஜி போடுறோம். இன்னைக்கு இவங்க தான் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. உன் ஜிப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து நம்ம ஆலு போண்டா மாதிரி எப்படி அதை நம்ம உருட்டிப்போமோ அந்த மாதிரி உருட்டிக்கலாம். ஓகே, ஒருத்தரை டிப் பண்ணி போட்டாச்சு. ஒருத்தரை இப்போ குழந்தை கூட இறங்க போகிறாரு. பாருங்கள், போட்டுக்கலாம்.
சர்விங்க்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. பார்த்தீங்களா கலர் இவ்வளோதான். இதுதான் ஒரிஜினல் பஜ்ஜி கலர். சும்மா அந்த ஆரஞ்சு கலரில் போட்டு தருவாங்க பாருங்க, அதுதான் கலர். கேரட் கலர் சொல்கிறோம், அதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. மெயின் தலைங்கெல்லாம் உள்ளே இருக்குது. இப்போ நம்ம ஆளுங்களை பேலன்ஸ் இருக்கு, நம்ம ஆளுங்களை உள்ளே பிடிச்சாச்சு. இவங்களை டிப் பண்ணி இவங்களை இறக்கிடலாம் உள்ள. நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிருந்த மூளையை எல்லாத்தையும் உள்ளே இறக்கிடலாம். முறையாக நம்ம தான் மூளை பஜ்ஜி பண்ணுறோம், பேஜா பஜ்ஜி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறைய டிஷ் வந்துக்கிட்டே இருக்கு. மூளை பஜ்ஜி நல்லா ரெடி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். இதுதான் மூளை பஜ்ஜி, இது மூளை போண்டா. ஆனால் சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்மெல்லும் அது மாதிரி தான் இருக்குது, வேற லெவலில் இருக்குது ஸ்மெல்லு. எங்கள் வீட்டில் சாப்பிடாதவங்களே பயங்கரமாக இருக்குது ஸ்மெல்னு சொல்கிறாங்க. இப்போ சாப்பிடாதவங்களே அப்படி சொல்லும் போது ஏற்கனவே நம்ம அதை லைக் பண்ணவங்க நம்மளுக்கு எப்படி பண்ணுறோம். பாருங்கள், மூளை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இவங்களை அப்படியே இந்த பிளேட்டில் போட்டுக்கலாம். மூளை பஜ்ஜி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு இன்ஃபர்மேஷன் மூளை போண்டாது. மூளை பஜ்ஜி ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. இது மூளை போண்டா. இந்த மூளை பஜ்ஜி கூட ரொம்ப கொஞ்சம் சூடாக இருக்குது. அவனே போய் பிளேஸ் ஆகிட்டான். ஆஹா, கலரை பாருங்க, அங்கே என்ன மாதிரி வந்துருக்கு பாருங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? உள்ள இருக்க மிளகாவும் நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஓகே, நம்ம டேஸ்டிங்க்கு போடலாம். பாய். ஹாய், வெல்கம் டு ரிக்ஷா vlogs. பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாமா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. மிளகா பஜ்ஜி கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்பவே வாடி எச்ச ஊடுது. இங்க பாருங்க, ஆவி பறக்குதா, மூளை உள்ளக்குள்ள கியாமியான்னு கத்துதா. பேஜா பேஜா பேஜா. என்ன தெரியும்? ஓகே, இப்போ ரொம்ப சூடா இருக்கு, நம்ம கேர்ஃபுல்லா பசங்களுக்கு ஊட்டுவோம். ஆனா எனக்கு காரம் நைஸ் டேஸ்ட். சூடா இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு. ஓகே, பசங்களுக்கு பிச்சு விட்டுவோம். டேய் உன்னதான்டா, என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கா? சூப்பராக இருக்கு. நீங்கள் அந்த பன்னீரை எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி நீங்கள் பஜ்ஜிக்குள்ளே வச்சிங்கன்னா அப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு. நான் இது வந்து மூளை சாப்பிடாதவங்களுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. ஆவி பறக்குது, செம்ம டேஸ்ட்டு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு, கொடுத்துருவோம். நம்மளுக்கு சூடு இல்லைனாலும் பரவாயில்ல. நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டேடி.
அதாவது அங்கே சொல்லுங்க. அதாவது நீங்களும் ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. அங்கே பாருங்க. சூப்பரா இருக்கு. நல்ல பயங்கர குளிராக இருக்குது கிளைமேட் பெங்களூரில். அதோட சூடாக நம்ம இவானாக்கு கொஞ்சோண்டு இந்த மூளையை ஒண்டி எடுத்து வைப்போம். ஏன்னா நம்ம கெஸ்ட். நம்ம கெஸ்ட் இவங்க. இது சூடாக இருக்காதுமா. அன்னைக்கு சின்ன பசங்களுக்கு வளர்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி மூளை செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரியவங்க கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறனால நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம், ஓகே. பட் ஆனால் ரெகுலராக நாட் அட்வைசபிள். சின்ன பசங்க சாப்பிட்லாம். ஏன்னா மூளை வந்து நிறையா வந்து அதில் வந்து ஃபேட் கண்டென்ட் இருக்குது. பசங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அடுத்து நம்ம டேக் இட் அங்கே சொல்லுங்க மேடம். எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும். இப்போ பாருங்க போண்டா எடுத்துப்போம். மூளை போண்டா. ஆஹா பார்த்தீங்களா, செம்மையா இருக்கு. ஓகே, பசங்களுக்கு ஊட்டி விட்டுருவோம். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடணும். நம்ம இவானா மேடமுக்கு சூடாக இருக்கனால கொஞ்சோண்டு பேஜா ஒண்டி கொடுப்போம். நல்ல வேளை ஸ்பைசி இல்லை. நம்ம ஆள் கொடுத்துருவோம். சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி பன்னீரை ஸ்மாஷ் பண்ணி எப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா சாப்பிடாதவங்களுக்கு சொல்கிறேன், அந்த டேஸ்ட் தான். மூளை அந்த ஸ்மெல், அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட்டு பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஓகே, கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எப்படி அமுத்தணும்? அப்படிதான் அமுத்தணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. கூடி சீக்கிரத்தில் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது சசி signing off. Bye-bye. Bye from Rickshaw Vlogs.